ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் பசங்க விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் பர்கர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கோழி வெட்டிக்கு இருக்காப்புல கோழி போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. போனோட வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால் வாங்க அடுத்து போன்லெஸ் எடுத்துக்க இருக்காப்புல பாருங்கள் எப்படி எடுக்கிறாப்புலன்னு. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு பேனை வச்சுக்கிறோம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை ஊற்றி லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை லேசாக எண்ணெய் ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. போதும். ஒரு பண்ணை வாங்கி ரெண்டா வெட்டிக்கிட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறங்க. பண்ணு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு போல. வாங்க திரும்பி பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கலரு? அருமையான கலரு. இந்த அளவில் நல்லா இந்த பதத்தில் நல்லா செஞ்சுக்கிறங்க. ஆயிடுச்சு போல, நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு போல. வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கு. மயோனீஸுக்கு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அடுத்து மிளகு 5 ரூபா இது வாங்கிக்கிட்டோம். அடுத்து சீனி கொஞ்சோன்னு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறங்க. எலுமிச்சை பழம், அடுத்து வெள்ளை பூண்டு ஒரு 7 பல்லு உள்ளாக போட்டாச்சு. அடுத்து ஒரு தடவை அரைச்சிக்கிறங்க நல்லா. அதுக்கடுத்து ஆயில் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறங்க. மைனஸ் பாருங்க எவ்வளோ கட்டியான தன்மையில் வந்திருக்குன்னு. லிக்விட் ஆப்ல எல்லாமே எவ்வளோ கட்டியான தன்மையில் வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஃபைனலாக மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா 1 கப் வந்திருக்கு.
சிக்கனை வந்து நல்லா கொத்தியாச்சு. அது மசாலா போடும்போது வீடியோ எடுக்கலை நம்ம பயலுக. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போட்டுருக்கோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் பொரிக்கிற பொடி, உப்பு போதுமான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மாதிரி ஒன்று பிடிச்சிங்க, சின்னதாக பிளேட் மாதிரி பிடிங்க. அப்புறம் உள்ளாக்க வந்து பட்டை மிளகா விதை போட்டுருங்க. முக்கியமாக பட்டை மிளகா விதை போட்டுருங்க. எடுக்கிறியா? பட்டை மிளகா விதை போட்டுருங்க. நல்லா நல்லா பட்டை மிளகா விதை நல்லா போட்டுருங்க. ஆமாம் ஆமாம் சரி. பிரெட் எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நல்லா. சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து நல்லா வச்சுக்கிறோம். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பயில லேயராக வைக்கிறாங்க. கீழே இந்த பன்னு, அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கு மேலே தக்காளி, அதுக்கு மேலே குடமிளகா, அதுக்கு மேலே சிக்கனு, அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கு மேலே பர்கர். அந்த மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கு பாருங்க. அதுக்கு தான் சிக்கன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நல்லா மயனஸ் தடவிக்கிட்டு மேலே வச்சு என்னென்ன லேயர் வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அருமையான டேஸ்ட்டு, வேற லெவலு. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.